நிறைய சைக்கோ கில்லர்ஸ் மூவியில் வர கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லராக சேஞ்ச் ஆனதுக்கு அவங்களோட சைல்ட்ஹுட்டில் நடந்த ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் காரணமாக இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சிவப்பு ரோஜாக்கள் படம் எடுத்துக்கிட்டா, சின்ன வயசில் அவன் சித்தி பண்ண கொடுமை அண்ட் ஒரு பொண்ணு அவன்கிட்ட நடந்துட்ட விதம் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு பொண்ணுங்க மேலே ஒரு வெறுப்பை கொண்டு வந்திருக்கும். இந்த விஷயம் அவனை ரொம்ப பாதித்து அதை அவனை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடும். அதே மாதிரி தான் ராட்சசனில் வர கிறிஸ்டோஃபருக்கும் ஸ்கூல் டைமில் அவனுக்கு நடந்த ஒரு விஷயத்தால் அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவனோட அந்த ஃபர்ஸ்ட் மர்டரை பண்ணுவான். அங்கே தான் அவன் ஒரு சைக்கோ கில்லராக மாறுவான். இது மாதிரி நிறைய சைக்கோபாத் கில்லர்ஸ் அவங்க அந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கு அவங்களோட சைல்ட்ஹுட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் காரணமாக இருந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு கேரக்டரும் இருக்குது. அதுதான் ஆலவந்தான் படத்தில் வர நந்து. ட்வின் பிரதர்ஸாக இருக்கிற பசங்களோட அம்மா இறந்து போன அப்புறம் அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் அவங்க சித்தி அந்த பசங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. செகண்ட் ஒய்ஃபோட பேச்சை கேட்டு அவங்க அப்பாவும் அந்த பசங்களை ரொம்ப அடித்து கஷ்டப்படுத்துவார். இந்த 2 பசங்களில் ஒருத்தனை அவங்க மாமா கார்டியனாக இருந்து நான் பார்த்துக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அங்கே நந்து மட்டும் தனியாக கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். நந்துவோட அப்பாவை குடிகாரனாக்கிட்டு அவன் காசு பணம் நகை எல்லாத்தையும் திருடிட்டு போகணுன்னு பிளான் பண்ணுவாங்க அந்த ஆளோட செகண்ட் ஒய்ஃப். அந்த பொம்பளை தப்பானவன்னு நந்து கண்டுபிடிச்சி அவட்ட கேட்கும்போது நந்துவை பெல்ட்டால் அடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்போ தான் நந்து ஒரு சைக்கோ கில்லராக மாறுவான். அவளை கொன்னுட்டு ரொம்ப கேஷுவலாக அவனோட டே டு டே லைஃப்பை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த பணத்தோட நாத்தத்தை வச்சு தான் அங்கே இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே நந்து மென்டல் ஹெல்த் சென்டரில் இருப்பான். அவனோட பிரதர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நந்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நந்து கண்ணுக்கு அவன் சித்தி மாதிரி அவள் தெரிய வர அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணுவான். இந்த படம் தாயம்ன்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி வந்தது. அந்த நாவலை எழுதுனதும் கமல் சார் தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிலிம் பஃபை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.